ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அன்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். உங்களை பற்றி எதிரிகள் கேள்விப்படுவார்கள். அதற்கான ஒரு வேத வசனம் உபாகமம் 2:25. வானத்தின் கீழ் எங்கும் உள்ள ஜனங்கள் உன்னாலே திகிலும் பயமும் அடையும்படி செய்ய இன்று நான் தொடங்குவேன். அவர்கள் உன் கீர்த்தியை கேட்டு உன்னின் மித்தம் நடுங்கி வேதனைப்படுவார்கள் என்றார். உங்க எதிரிக்கு நீங்க கொடுக்கிற தண்டனை நிறைய தண்டனை கொடுக்கலாம். ஆனா அதுல மிக மிக முக்கியமானது என்னன்னு நினைச்சீங்கன்னா, நீங்க நல்லா இருக்கிறேன்னு சொல்லி கேள்விப்பட்டா பாருங்க, அவங்க உடஞ்சு போயிடுவாங்க. ஏன்னா நீங்க அழிஞ்சு போகணும்னு நினைக்கிறவங்க தானே உங்க எதிரி. எதிரின்னா என்ன, உங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்களா? இல்லைங்களே, சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நீங்க நல்லா இருக்க கூடாது, நீங்க வாழக்கூடாது, நீங்க எதிரியாவது அழிஞ்சு போயிடுவீங்களான்னு சொல்லி எதிர்பார்க்கிறவங்க பேர் தான் எதிரி. அப்படிப்பட்ட எதிரிக்கு நீங்க கொடுக்கிற தண்டனை என்னன்னு தெரியுங்களா? இங்க வேதத்தின் அடிப்படையில பார்க்கும் பொழுது அவர்கள் பாருங்க, நீங்க கீர்த்தியும் புகழ்ச்சியுமா இருக்கிறத கேள்விப்படுவார்களாம். அப்படி கேள்விப்படும் போதே பாருங்க, நீங்க கொடுக்கிற ஒரே ஒரு தண்டனை என்ன தண்டனை? பெஸ்டான தண்டனைனா இந்த தண்டனை தான். அப்ப கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைக்க நீங்க என்ன செய்யணும்? நீங்க எதுவும் செய்ய வேணாம்னு சொல்லி கடவுள் பேசுறாரு. செப்பனியால புத்தகத்துல நம்ம வாசிக்கும் பொழுது பாருங்க, நீங்க அதுக்காக எதுவும் செய்ய வேணாம், எல்லாத்தையுமே அதனுடைய காலத்துல நான் செய்வேன்னு சொல்லி அங்க வாசிச்சு பாக்குறோம். அப்போ கடவுள் எல்லாத்தையும் பாருங்க நேர்த்தியா அந்தந்த நேரத்துல அவர் செய்வார். அதற்காக பாருங்க, நம்ம கர்த்தர் இடத்துல காத்திருந்தா மட்டும் போதும். உங்க எதிரிங்க கேள்விப்படுவாங்கன்னா எப்படிப்பட்ட கேள்வி? அதாவது நீங்க அந்த இடத்த விட்டே இருக்க மாட்டீங்க, நீங்க அழிஞ்சு போயிடுவீங்க, நீங்க நாசமா போயிடுவீங்க, இல்ல ஓடி போயிடுவீங்கன்னு சொல்லி பல கற்பனையில இருப்பாங்க. அந்த நேரத்துல ஒரு நியூஸ் வரும். எப்படிப்பட்ட நியூஸ்னா பாருங்க, நீங்க அழிஞ்சு போயிடுவேன்னு நினைக்கிறவங்க மத்தியில நீங்க புகழ் பெற்றவர் என்று ஒரு 4 பேர் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்க என்ன நடக்கும்? இவன் அழிஞ்சு போயிடுவான்னு சொல்லி இத்தனை வேலைப்பாடுகளும் பார்த்தோமே, ஆனா அது நடக்கலையே, இன்னைக்கு இவ்வளோ செலவு பண்ணமே. பாருங்க, சில மனுஷங்க பாருங்க மத்தவங்க அழியறதுல நிறைய செலவு பண்ணுவாங்க. டைம் ஆகட்டும், பணம் ஆகட்டும், நிறைய செலவு பண்ணுவாங்க. எப்படின்னு கேக்குறீங்களா? எஸ்தர் புத்தகத்துல படிச்சு பாருங்க. அந்த எஸ்தர் புத்தகத்துல அங்க ஆமான் பாருங்க என்னெல்லாம் செலவு பண்ணி எவ்வளோலாம் பாருங்க மொர்தகாய்க்கு விரோதமா அங்க செயல்படுறார். அப்படிதான் இன்னைக்கு உலகத்துல வாழ்ற நமக்கும் கூட பாருங்க, நமக்கு எதிரா வாழாதபடிக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ, அது சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி, இல்ல நமக்கு தெரிஞ்ச நம்ம கூடவே பழகினவங்களா இருந்தாலும் சரி, அவங்க என்ன செய்வாங்கன்னா அதுக்காக சின்ன சின்ன செலவெல்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம போய் கேட்டா நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஆனா வெளியில போயிட்டு நிறைய செலவு பண்ணி நம்ம அழிஞ்சு போயினும் நிறைய பிளான் பண்ணுவாங்க. ஆனா தேவன் இதெல்லாம் அறிஞ்சிருக்கிறாருங்க. அவர் அறிந்ததுனாலதான் பாருங்க மொர்தகாய்க்கு கிடைக்க வேண்டிய தண்டனைய பாருங்க ஆமானுக்கு கொடுத்தார். அப்படிதான் உங்கள் எதிரிகள் உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள், நீங்க புகழ்ச்சியோட கீர்த்தியோட ஒரு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை வாழ்றீங்கன்னு எல்லாரும் சொல்றது அவங்களுக்கு ஒரு தண்டனையா இருக்கும். அப்படிதான் நீங்க இந்த வருஷத்துல வாழ போறீங்க. கடவுள் பாருங்க ஒரு வாக்கு தத்தமாகவே நமக்காக அந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். எதுக்காகங்க நம்மள படைச்சிருக்காரு? நீங்களும் நானும் யாரெல்லாம் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்க முன்னாடி வாழ வச்சு காமிக்கிறது தான் நம்ம ஹீரோவோட வேலை. நம்ம ஹீரோ இயேசு எதுக்காக இங்க வந்தார் தெரியுங்களா? அவர் நமக்கு சப்போர்ட்டா இருந்து அவர் தான் நம்ம நடத்துறாரு. நீங்க அழிஞ்சு போயிடக்கூடாதுன்னு உங்க பேக்ரவுண்டு கூட பாருங்க, உங்க பேக்ரவுண்டு சரியில்லாம இருக்கலாம். அதனால ஒருவேளை இவளுக்கு பேக்ரவுண்டு சரியில்லை, இவனுக்கு பாருங்க பண பலம் இல்லை, ஆனா இவன் அழிஞ்சு போயிடுவான்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கலாம். ஆனா நம்ம பேக்ரவுண்டு யார் தெரியுங்களா? நம்ம ஹீரோ இயேசு. நமக்கு பின்ன பாருங்க கடவுளே பக்கமா இருக்கும்போது நம்ம யாருக்காக அஞ்சணும், யாருக்காக பயப்படணும்? கடவுள் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா மாத்திரம் போதுங்க. கடவுள் பாருங்க இந்த வேதத்தை முழுவதுமாக நீங்க வாசிச்சு பார்த்தா 2 விஷயம்தான். கீழ்படிகிறவர்களுக்கு ஆசீர்வாதம், கீழ்படியாதவர்களுக்கு சாபம். இது 2 விஷயம்தான் இந்த வேதத்தை முழுவதுமாக வாசிச்சு பார்த்தா நீங்க கத்துக்கிற விஷயம். அப்போ நீங்க கடவுளுக்கு பயப்படுறீங்களா? அது போதும். அதுதான் உங்க பேக்ரவுண்டு, அதுதான் உங்க ஆள்பலம். கடவுளே ஒரு மனுஷன் கூட இருக்கும்போது பாருங்க எதிரிக முன்னாடி உங்களை உயர்த்துறது மிக மிக பாருங்க முக்கியமான ஒரு வேலையில கடவுள் தீவிரமா செயல்படுவார். ஏன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் யாரையுமே அழிஞ்சு போயிடக்கூடாதுன்னு சொல்லிதான் சிலுவையை பாருங்க அவரு அந்த சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொண்டார். ஆனா யாராவது அழிஞ்சு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அவர் சரியான பதிலடி கொடுப்பார். அப்படிப்பட்ட ஹீரோவை நம்ம நேசிக்கும் போது நம்ம வாழ்க்கையும் பாருங்க ஹீரோவா மாத்துவார். நீங்களும் நானும் ஒருவேளை இந்த உலகத்துல யாராலையும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனிதரா இருந்திருப்போம். ஆனா
கடவுள் பாருங்க புறக்கணிக்கப்பட்ட மனுஷனுக்காக தான் அவர் சிலுவையை சுமந்தாரு. யாரெல்லாம் இந்த உலகத்துல இவங்க நல்லவங்க இல்ல, இவங்க கெட்டவங்க, இவங்களால எதுவுமே பண்ண முடியாது, இவங்களுக்கு படிப்பு இல்ல, இவங்களுக்கு எதுவுமே இல்ல, பேக்ரவுண்ட் இல்லைன்னு சொல்லி மனுஷங்க உங்களை கீழ்த்தரமா பார்க்கலாம். ஆனா கடவுள் உங்க கூட இருக்கிறதுனால உங்க எதிரிக்கு முன்னாடி உங்களை வாழ வச்சு காமிப்பாரு. வாழ வச்சு காட்டுறது மட்டும் இல்லைங்க, அதை எதிரி கேள்விப்படும் போது பாருங்க, அவங்க தான் பாருங்க இடிஞ்சு போய் உட்கார்ந்து அழிஞ்சு போவாங்க. அதனால இன்னைக்கு நம்ம எதுக்காக ஜெபிக்க போறோம்னா, உங்க எதிரிங்க கேள்விப்படுற அளவுக்கு உங்க வாழ்க்கை மாறப்போகுது. அதுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். வாங்க ஜெபிக்கலாம். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் ஆண்டவரே உம்மண்டையில் வருகிறோம் சுவாமி. இந்த நேரத்தில் ஆண்டவரே எஸ்தர் புத்தகத்துல இருந்து எங்களுக்கு சில வார்த்தைகளை எங்களுக்கு ஆண்டவரே பேசுனீங்கப்பா. நாங்கள் உபாக பகுதியில இருந்து வாசித்தாலும் எங்களுக்கு ஆண்டவரை கீர்த்தியும் புகழ்ச்சியும் நீ வைக்கிற தேவன் என்று நாங்கள் பார்த்தோம். ஆனாலும் எஸ்தர் புத்தகத்துல நாங்கள் வாசிக்கும் பொழுது எங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா அந்தகார சக்திகளாகட்டும் மனிதர்களாகட்டும் அவர்கள் ஆண்டவரே கேள்விப்படுவார்கள். இந்த பிள்ளைங்க ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டால் ஆண்டவரே ஆண்டவர் அதற்கு அதிகமாக அவர்களை உயர்த்துவார் என்று அவர்கள் கேள்விப்படுவார்கள். அப்படி உயர்த்தும் பட்சத்தில் அவர்கள்தான் இடிந்து போவார்கள், அவர்கள்தான் சோர்ந்து போவார்கள். தேவனுக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற அத்தனை ஆவிகளையும் என் தேவன் ஆண்டவரே நீர் யுத்தம் பண்ணி ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் அவருடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக நீர் இன்றைக்கும் வேலை செய்கிற தேவன் அப்பா. உங்களுடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஜனங்கள் சோர்ந்து போயிருக்கிறவர்களை அவர்கள் ஆண்டவரே ஒவ்வொரு வேளையிலும் இடிந்து போய் உடைந்து போய் மனதுருகி இருக்கிற மக்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. அவர்களை விடுதலையாக்கும். அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற அத்தனை பேர்கள் மத்தியிலும் அவர்களை உயர்த்தும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.